ஹாய் வணக்கம். வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் இந்த பூசணிக்காவை இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி துருவி எடுத்திருக்கேன். துருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பில் இந்த அளவுக்கு இருக்குது. இது கூடவே நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி கலர் சேஞ்ச் ஆகணும், அப்புறம் திராட்சை நல்லா உப்பி வரணும். அப்போ வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு முந்திரியும் திராட்சையும். நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், இப்போ அதே பேனில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூசணிக்காய், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துன நெய்யே போதுங்க, அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பூசணிக்காய் அல்வாவுக்கு நெய்யெல்லாம் அதிகமாக தேவைப்படாதுங்க, ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ இந்த பூசணிக்காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அப்போ வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பூசணி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்க்குறது வந்து பூசணிக்காய் மேலே தாங்க டிபெண்ட் ஆகும். சில பூசணிக்காய் நார்மலாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். சில பூசணிக்காய் டேஸ்ட்டே இருக்காது. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி அதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அல்வா பூசணிக்காயில். பாருங்கள், இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூசணிக்காய் அல்வாவுக்கு நிறைய நெய் தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக தான் தேவைப்படும். பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போவே நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப நேரமும் ஆகாதுங்க, ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போவே பேனில் நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இன்னொரு 2 ஸ்பூன் நெய் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அல்வா ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஹாஜ் ஃபேமிலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.